சாக்கிய குறுநீல மன்னனவன் சுத்ததனின் பெயர் கொண்டோன். வெள்ளை தாமரை மலர் போன்ற பெண்மண மாயாவி மணந்தானே. சுத்த மனவாழும் போதினிலே சித்தன் பிறந்தால் நும்பினிலே தேவலோகத்தின் குழந்தையை போல் தேகம் முழுதும் வெளிச்சங்களே. சித்தன் என்றந்த சித்தார்த்தன் சின்னஞ்சிறுவன் என்றாலும் சித்தர்களுக்கெல்லாம் முன்னோடி சுத்தோதனுக்கு பதற்றமடி. இன்பம் துன்பம் வருவதனை இளைய வயதில் ஆராய்ந்தான் சித்தன் கேள்வியில் அறிஞரெல்லாம் பித்தம் பிடித்தனர் பதில் தெரியாமல். இதனை அறிந்திட்ட சுத்தோதனன் அரண்மனை சொல்றாரை அணுகிவிட்டார். அன்பான மகனின் மனமாற யசோதை சித்தன் திருமணமே. அன்பால் இணைந்த காதலர்கள் அழகாய் ராகுலன் பெற்றெடுத்தார். யசோதா அன்பு சிறையினிலே சித்தன் அரண்மனை சிறையினிலே. சித்தன் ஒரு நாள் உழவச் சென்றான். மக்களை அறிய ஆவல் கொண்டான். சுத்ததன மன்னன் கவலையுற்றான். சோதிடன் சொன்னதை நினைத்ததனால் சித்தன் பயணத்தில் தெரிந்தனதே சிறிய 3 காட்சிகளும். முதுமை நோயது சாக்காடு முதலில் இதனை சிந்தித்தான். சிந்தனை முற்றிய சித்தார்த்தன் சிறகை விரித்து பறந்தானே. காந்தகம் என்ற குதிரையிலே காட்டை கடந்து சென்றானே. சித்தன் எங்கும் தெரிந்திட்டான். சித்தன் எதிலும் தெளிவில்லையே. சுத்த போதே மரத்தடியில் சித்தன் புத்தனாய் அவதரித்தான். ஆசை அதனை அழிக்க வேண்டும். என் வழி பாதையை நோக்க வேண்டும். மனதை தூய்மை ஆக்க வேண்டும். யானம் அதனை தொடர வேண்டும். மனதில் பகையை அகற்ற வேண்டும். மாபெரும் புத்தனாய் மாற வேண்டும். பிணியை நாமும் நீக்க வேண்டும். புனிதம் மனதில் அதிகம் வேண்டும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.